குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்திருக்கானா? அதுக்கு இந்த முக்கியமான ரீசனே எவல்யூஷன் தான். பரிணாமம் அப்படின்னா என்ன, எவல்யூஷன் என்னன்னு பார்த்துடலாம். இது ஒரு இயற்கையோட கிஃப்ட்டு. இயற்கை தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்குது. இதை பார்த்து தான் நம்மளும் பரிணாமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எவல்யூஷன் அப்படின்னு சில விஷயங்களை நம்மளும் பண்ணுறோம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிவி. ஃபஸ்ட்டு கேத்தோட் ரே டியூப் டிவின்னு இருந்துச்சு. அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பெருசாக இருக்கே, சரி ஓகே வேறு ஒன்று கண்டுபிடிப்போம்னு சொல்லி தான் எல்இடி எல்சிடி டிவி கண்டுபிடிச்சாங்க. அது ஸ்மால் இன் சைஸ், கொஞ்சம் பார்க்க நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கேஜெட்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் டிவி வந்துச்சு. அதில் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறாங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறாங்க. சரி இது இப்போ கரண்ட்டாக இருக்குது. அடுத்து என்ன வரலாம்னா ஒயர்லெஸ் வரலாம், ஒயர்லெஸ் டிவி வரலாம். ஒரு பொருளோ இல்லை ஒரு உயிரினமோ தன் தேவைக்கேற்ப, காலத்துக்கேற்ப, சூழலுக்கேற்ப, தட்பவெட்ப நிலைக்கேற்ப தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிறது தான் எவல்யூஷன். இம்பார்ட்டன்ட் திங் இஸ், எப்படி குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னா, இப்போ இருக்க ஹியூமன்ஸ் ஹோமோ செப்பியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பயாலஜிக்கல் டேர்ம்ஸில். இதுக்கு முன்னாடி இருந்த எவல்யூஷன் ஹோமோ எரக்டஸ்ன்னு சொல்லுவாங்க, குரங்கு மனிதர்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஹோமோ எரக்டஸ்க்கு, குரங்கு மனிதர்களுக்கு தாடை பெருசாகவும் முடி கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். தாடை ஏன் பெருசாக இருக்குன்னா, வேட்டையாடின கறிகளை சாப்பிட்றதுக்கு, பச்சைக்கறி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பெரிய தாடை வேணும் சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி முடி அதிகமாக இருக்கு வேணுன்னா பூச்சி, விஷப்பூச்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும், உள்ளே போய் ஈஸியாக கடிக்கூடன்றக்காக முடி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு பயங்கர எவல்யூஷன் ஒன்று நடந்திருக்கு. அது கிளைமேட்னால இருக்கலாம், இல்லை ஒரு அப்டேட் ஆக கூட இருக்கலாம். நேச்சர் எப்போவுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி அதோட அப்டேட் ஆக இருக்கலாம். அப்படி நடக்கும்போது என்ன இருக்குன்னா, அந்த பூச்சி, விஷப்பூச்சிகள் இதோட கவுண்டிங்ஸ் கம்மியாக இருக்குது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போயிருக்கு. சமைச்சு சாப்பிட ஆரம்பித்ததுனால இந்த பெரிய தாடைகளோட தேவைகள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போது ஹோமோசெப்பியன்ஸ்க்கு நார்மலான தாடியும் முடி கம்மியாகவும் இருந்திருக்கு. இதை தான் எவல்யூஷன் சொல்லுவாங்க. சரி இதுக்கடுத்து எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம சென்டர் ஆஃப் த எவல்யூஷனில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்க எவல்யூஷனில் பெரிய தாடைகள், நிறையா முடிகள் இருக்குது. நம்மளுக்கு என்ன இல்லை, பெரிய தாடை இல்லை, நிறையா முடிகள் இல்லை. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, என்ன தேவைப்படலை அப்படின்ற ஆங்கிளில் யோசித்தா, நம்ம இப்போ நிறையா நடக்க மாட்டேன்றோம், நிறையா ஓட மாட்டேன்றோம். ஸோ நம்ம பாதத்தோட அளவு குறையலாம். இதுக்கு முன்னாடி இருந்த குரங்கோட பாதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம இன்னமும் நம்ம நடக்கலைன்னா என்ன ஆகுனா, அந்த எவல்யூஷனால் அந்த கால் பாதம் சின்னதாகலாம். ஆக்சிஜனோட அளவு ரொம்ப கம்மியாகுது. ஸோ அதனால் என்ன ஆகலாம்னா, நம்மளோட வேலிடிட்டி ரொம்ப ரொம்ப குறையலாம். முன்னாடி இருந்த மனிதர்கள் ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த ஹைட்னஸ், அந்த டென்சிட்டி குறையலாம். இந்த 5 எலிமெண்ட்டில் எந்த பாதிப்பு வந்தாலும், காற்று, நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு, இதில் எந்த பாதிப்பு வந்தாலும், அதோட அளவு குறைஞ்சாலும் நம்மளுக்கும் அதில் பெரிய பாதிப்பு இருக்குது. நம்ம உடல் ரீதியாகவோ, சாப்பாடு ரீதியாகவோ எதுனாலும் பெரிய பாதிப்பு. ப்ளஸ் நம்ம ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டி பண்ணலைனாலும் அந்த பார்ட் மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எவல்யூஷனில். எவல்யூஷனோட டியூரேஷன் மில்லியன் கோடி வருஷமாக ஆகும். சிம்பிளாக இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டிவி மாதிரி நடக்காது. ஸோ அதுதான் மெயின் மேட்டர் இதில். தேங்க்யூ.